ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் புதுசாக மாசயோக்கி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒன் பஞ்ச் மேன் கிங் கேரக்டர் மாதிரி தான் அந்த கேரக்டர். பார்த்தாலே கொஞ்சம் கடுப்பாக தான் வரும், இருந்தாலும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 17. ஸோ ஒரு வழியாக இப்போ நம்ம ஹீரோவோட ஃபார்மல் ஆடியன்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஃபெஸ்டிவலுக்கு என்னென்ன எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நடக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இருந்தால் ஃப்ரே திட்டுவான் மலிமா அவள் இடத்துக்கு கிளம்பிட்டா. இந்த ஃபெஸ்டிவல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தால் மியோஜ் மேல நான் ஃபினான்ஸ் மினிஸ்டராக போட போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மியோஜ் மேல எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். மியோஜ் மேல் தான் அந்த மொத்த ஃபெஸ்டிவலையும் ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ இப்போ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத மியோஜ் மேல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். கெஸ்ட்டை மட்டும் நம்ம இன்வைட் பண்ணல, சில அட்வென்ச்சரர்ஸையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். வழி தெரியாதவங்களுக்கு அவங்க எஸ்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மியோஜ் மேல் சொல்கிறான். ஷோனா அண்ட் யோஷிடா சேர்ந்து தான் சமையலுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஹீரோ ஒரு ஸ்பீச் கொடுக்க போறான்னு சொல்லவோ கண்டிப்பா கொடுக்கணுமா நம்ம ஹீரோ கேட்டா ஆமான்னு எல்லாரும் சொல்றாங்க. அடுத்து ஆப்ரா அப்படிங்கிற மியூசிக் தியேட்டர் இருக்கு. புரிஞ்சு போச்சு, லார்ட் ரீமரும் வந்து மியூசிக்ல திறமையானவர், கல்ச்சரை மதிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு காமிக்கணும்னு தானே இதை பண்றீங்க அப்படின்னு டியாப்ளோ கேட்கறான். ஆமா அப்படின்னு மியோஸ் மெயில சொல்லிட்டு அடுத்ததா இவங்களோட போர்ஷன்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான ஒரு செரமனி நடக்கும். அதுக்கப்புறமா ரெண்டாவது நாள் அரீனால நடக்கக்கூடிய அந்த ஃபைட் அண்ட் விஐபி பர்சனுக்கு தனியா ஒரு பேக் என்ட்ரி இருக்கு. அதுக்கப்புறம் தங்குறதுக்கான இடம் ஃபுட் ஸ்டால் இது எல்லாத்தையும் வச்சிருக்கோம். அண்ட் அரீனால இருக்கிற விஐபி சீட்ல வந்து லார்ட் ரீமரவையும் சில பேர் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கோ ஏற்பாடு பண்ணிருக்கோம்னு சொல்லவும் அப்ப சரி அப்படி நம்ம ஹீரோவும் சொல்றான். அண்ட் ஃபைனலி நம்ம புதுசா கெட்டின டஞ்சனியா அந்த இடத்துல ரிவீல் பண்ண போறோம்னு சொல்லவும் நான் இல்லாம இதே இப்ப கெட்டுனீங்க அப்படின்னு சொல்லி கெல்டு ஷாக் ஆகுறான். ஓகே இதுதான் நம்ம பிளான், யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு இருக்கு அப்படின்னு ராமிரஸ் கையை தோக்குறா. ஃப்ளோர் 95 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே மற்ற ஃப்ளோர்ஸ்க்கு கண்டினியூ ஆகி 71 லெவல் வரைக்கும் அது போயிடுச்சு. அதிக மேஜிக்கல்ஸ் அந்த ட்ரீ உறிஞ்சதுனால பாஸ் மான்ஸ்டர் எதுவும் அந்த இடத்துல இல்ல. அந்த ஃப்ளோருக்குலாம் வாத்தியான பாஸ் மான்ஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. மாஸ்டர் என்கிட்ட ஒரு சஜஷன் இருக்குன்றாங்க. வந்து அந்த 90ல காமிக்கிறான். ஹெல்ப் பண்ண நான் தயார் தான் அப்படின்னு அந்த ஃபாக்ஸோ சொல்லுது. நீ ரொம்பவே கியூட்டா இருக்க, நான் உனக்கு ஒரு நேம் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு டைமண்ட் 9 ஹெட்னு உனக்கு பேர் வச்சிருந்தான். பட் உனக்கு ஏத்த நேம் குமாரா அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சுவோம். நிறைய மேஜிக்கல்ஸ் போகுது. ஆல்ரெடியா அந்த ஃபாக்ஸ் கிட்ட நிறைய மேஜிக்கல்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹீரோ நேம் வைக்கவும் நம்ம ஹீரோட கால்வாசி மேஜிக்கல்ஸ் அது உறிஞ்சிருது. ஓகே நான் என்னோட பெஸ்ட்டை பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாக்ஸ் சொல்லுது. பாஸ் மான்ஸ்டருக்கு என்கிட்டயும் சஜஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஷோனாவோ ட்ரைனியும் ஏதோ சொல்றாங்க. ஆமா சோவை அந்த ஸ்லேவ் ட்ரேடரை பார்க்க சொல்லியிருந்தேனே அது என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டிஸ்கவுண்ட் காசுக்கு ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சோவை சொல்றான். ஆர்த்ரஸ்ங்கிறவங்க தான் அவங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லி மியோஸ்மேல் எக்ஸ்பிளைன் பண்றான். அவங்களோட கதையை இப்போ முடிஞ்சது, ஏன்னா லைட் ஸ்பீட் ஹீரோ அவங்கள தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சோவை சொல்றான். அந்த லைட் ஸ்பீட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. மாசயோக்கி நீ கூட இருந்தா டீமன் லாடா இருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா நீ லைட் ஹீட் ஸ்பீரோ அப்படின்னு நம்ம கூட இருக்கவங்க சொல்றாங்க. இப்போ இந்த மாசயோக்கியோட பிளாஷ்பேக் போகுது. இடத்துல திடீர்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது வார வேர்ல்டுக்கு அவன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுறான். சம்மந்தமே இல்லாம ஒரு பொண்ணு திடீர்னு அவன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறா. ரைட் இந்த இடத்துல தான் நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அவன் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கவும் கரேஜியஸ் ஆக்ட் கன்ஃபார்ம்டு சோசன் ஒன்னுங்கிற யூனிக் ஸ்கில் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி அந்த சிஸ்டமோட வாய்ஸ் கேக்குது. இந்த வேர்ல்டோட லாங்குவேஜ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. சோசன் ஒன்ல ஹீரோயிக் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோக்கு ஒரு புது ஸ்கில் கிடைக்குது. உன்னை சுற்றி ஏதோ ஒரு ஆறா இருக்குது, பட் அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு அந்த ரவுடி அவனை அட்டாக் பண்ண போனான். மாசயோக்கி கண்ணை மூட்டுறான், பட் அவன் அடி வாங்கி கீழே விழுறான். அடிக்கிறங்கிற பேர்ல அவனே மாசயோக்கி தலையில மோதி கீழே விழுந்துருத்தான். மாசயோக்கி கிட்ட ஹை லக் இருக்கிறதுனால சின்ன அட்டாக் கூட பெருசா இம்பாக்ட் ஆயிருக்கு. என்னோட பேரு மேடோல்ஃப், இதனால் வரை நான் தோத்ததே இல்லை, பட் எனக்கு மிஞ்சின ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் நான் பார்த்துட்டேன், இனி நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு அந்த மேடோல்ஃப் வந்து மாசயோக்கி கூட ஜாயின் பண்ணிக்கிறான். அடுத்ததான் ஒரு மெஜிஷியன் இருக்கான். மாசியோக்கி நீ வேற வேர்ல்ட்ல இருந்து வந்தவன், நான் இந்த வேர்ல்டில் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு ஒரு மெஜிஷியன் பேசுறான். பட் மாசியோக்கி ஃபைட் பண்றது பார்த்துட்டு இனிமே நான் உங்களுக்கு அடிமை, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தா ஹீரோயிக் சார்ம் தான் அதுக்கு காரணம். ஸோ பர்னிங்கிற அந்த விசோடு இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டான். லைட் ஸ்பீட் ஹீரோவை ஒரு டோர்னமெண்ட்ல பார்த்தேன் மியோஸ் மேல் நம்ம ஹீரோட சொல்லியிருப்பான். அந்த டோர்னமெண்ட்டை காமிக்கிறாங்க. நீ அவனை ஹீரோன்னு சொல்லிக்கிட்டா நான் அதை ஏத்துக்கிட மாட்டேன்னு ஒரு பொண்ணு சொல்லியிருப்பா. மாசியோக்கி பயத்துல யாரையும் அட்டாக் பண்ணாம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்கிற பேர்ல இருக்கிறது பார்த்துட்டு எலமெண்டலிஸ்ட் ஜீவோவும் அவன் கூட ஜாயின் பண்ணிக்கிறதா. அதுக்கப்புறம் மாசியோக்கி யோக்கிய பார்த்திருக்கா. சோசன் ஒன்னுங்கிற யூனிக் ஸ்கில் தான் உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து அப்படின்னு யோகி தான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். நான் அந்த அளவுக்கு ஒன்றும் திறமசாலி கிடையாது, நான் எதுவுமே பண்ணல, பட் ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் பக்கம் வராங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உன்னோட அந்த சூப்பரான பவரை யூஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு யோகி கேட்கறான். ஆத்தரஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றான். அவங்களோட முக்கியமான பேஸே கிங்டம் ஆஃப் பால்கியால தான் இருக்கு. ஒரு ஸ்லேவ் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்ததா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்னு சொல்லுவோம். அது ஒரு சாதாரண சின்ன நேஷன், பட் அதுல இவ்வளோ நடக்குதா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆள் அனுப்பியாச்சு, பட் லைட்னிங் ஸ்பீட் ஹீரோ கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோகி சொல்லுவோம். மாசயோக்கி இந்த ரெக்வஸ்ட்டை நம்ம ஏத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் கூட இருக்கவங்க சொல்றாங்க. நீங்க ஜஸ்டிஸ்க்காக போராடுற ஹீரோ, நீங்க எந்த டெசிஷன் எடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. வழியே இல்லாம தான் மாசயோக்கியோ சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்போ கிங்டம் ஆஃப் பால்கியாக்கு மாசயோக்கி வந்திருக்காங்க. அங்க இருக்கிற நோபலோட மீட்டிங் அட்டென்ட் பண்ற மாதிரி இவங்க சீக்கிரட்டா தான் வந்திருக்காங்க. லைட் ஹீட் ஸ்பீரோ உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. அந்த இடத்தோட கிங் கூட சேர்த்து விஸ்கவுண்ட் டியோக்கன் மத்தவங்களும் இருக்காங்க. பாத்ரூம் போன மாசயோக்கி இன்னும் ஆளக்கானமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. எங்க இது பாத்ரூம் இல்லையான்னு மாசயோக்கி ஷாக் ஆனா லைட் ஸ்பீட் ஹீரோ உனக்கு குறைச்சி எடை போட்டுடும், ஸ்லேவ் கான்ட்ராக்ட்
கான்ட்ராக்ட் நீ பார்த்துட்டல அப்படின்னு அவங்க சொல்லவும், நீங்க சொல்லிதான் அது ஸ்லேவ் கான்ட்ராக்ட்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மாசயுக்கி சொல்றான். வெளியே ஒரு பவர்ஃபுல்லான செக்யூரிட்டி வச்சிருந்தனே அப்படின்னு கேட்டா யாரும் இல்லையேன்னு மாசயுக்கி யோசிக்கிறான். கூட இருந்தவனையும் அந்த விஸ்கவுண்ட் வந்து கொலை பண்ணிட்டு கத்தியை தூக்கி மாசயுக்கி கிட்ட போட்டு ஹீரோக்கு பைத்தியம் முடிச்சுட்டு அவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கத்தவோ சோல்ஜர்ஸ்லாம் ஓடி வராங்க. பட் மாசயுக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுருந்தாங்க. புரிஞ்சு போச்சு அப்படின்னா டியோ காசல் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. இவனை கொலை பண்ணிட்டு மாசயுக்கி மேல பழிய போட்டு ஃப்ரேம் பண்ண பாக்குறானா. பட் நாங்க அதுக்கு விட மாட்டோம். அந்த எலமெண்டலிஸ்ட் வந்துட்டு இறந்தவன் உயிரோடு தான் இருந்தாங்கிறதுனால அவனை ஈஸியா ஹீலிங் பண்ணிட்டா. பாரு அந்த டியோக்கு உனக்கே துரோகம் பண்ணிட்டான், உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறியா இல்லைன்னா அவன்கிட்ட திரும்பவும் சாவரியா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா டைமிங்ல கிங்கும் அந்த இடத்துக்கு வர 1001 ஸ்கில் இருக்கிறதுனால எல்லாமே மாசயுக்கிக்கு சாதகமாவே நடக்குது. அந்த டியோக்கு அரெஸ்ட் பண்ணி அவனோட வீட்டையோ போய் சர்ச் பண்ணி பார்த்தா ஆத்தரஸ் அப்படிங்கிற அந்த ஸ்லேவ் ட்ரேடிங்க்கு இவன் தான் ஹெட்டா இருந்திருக்கான். அதுக்கான எவிடன்ஸோ கிடைச்சா அவங்களோட மத்த பேஸ் எல்லாத்தையும் இப்போ அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிங் சொல்றாரு. லைட் ஸ்பீட் ஹீரோவோட தலைமையில மொத்த ஸ்லேவ் ட்ரேடர்ஸையும் காலி பண்றாங்க. நான் இதுல ஈவன் எதுவுமே பண்ணல, பட் என் புகழ் மட்டும் பரவிக்கிட்டே போதே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். கூட இருக்கிறதுனாலயே மத்தவங்களோட ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகுதா என்னமோ அப்படின்னு சொல்லி யோகி சொல்றான். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு அந்த நாள் வரைக்கும் அப்படின்னு மாசைக்கு யோசிக்கிறான். பார்த்தா ஸ்லேவா இருந்த அந்த எல்ப்ஸ் எல்லாம் அவங்க ஹோம் டவுனுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடம் ஃபாரஸ்ட் ஆஃப் ஜோரா. ஹியூமன்ஸ் எல்லாம் அந்த எல்ப்ஸை எவ்வளவு மோசமா நடத்தினாங்கன்னு தெரிஞ்சா ட்ரீமர் வருத்தப்படுவாரு. அவர் தான் ஃபாரஸ்ட் ஆஃப் ஜோராவோட புது டீமன் லார்ட். இந்த எல்ப்ஸை நீங்க தான் சேஃபா போய் அந்த இடத்துல விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கிங் வந்து லைட் ஸ்பீட் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறாரு. நான் போய் உங்களை ஃபாரஸ்ட் ஆஃப் ஜோரால விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மாசயுக்கி சொல்லியிருப்பான். பட் நியூஸ் மத்தவங்களுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா இவன் ஹீனட்டாவே அந்த டீமன் லார்ட் கிட்ட தோத்துட்டா. நம்மளோட கடைசி ஹோப் இந்த மாசயுக்கி தான். ஹீரோ மாசயுக்கி இப்போ அந்த டீமன் லார்டியா தோக்கடிக்க கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி ரோமர்ஸ் பரவுது. அந்த டீமன் லார்ட் கூட ஃபைட் பண்ண ஆசைப்படலப்பா அப்படின்னு சொல்லி மாசயுக்கி யோசிக்கிறான். ஹீனட்டாங்கிற அந்த செயின்ட் கூட மேட்ச் டிரால முடிஞ்சதுன்னு கேள்விப்பட கண்டிப்பா நீ அந்த ஹீனட்டாவோட ஸ்ட்ராங்கா தான் இருப்ப அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னா எடுத்தோடனே நம்ம ஃபைட் பண்ண வேணாம். ட்ரீமருக்கு ஹியூமன்ஸை படிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு மாசயுக்கி சொல்லவும் நீ சொன்னா சரிதான் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. 1001 ஸ்கில் இருக்கிறதுனால எதுவும் ஆகாதுன்னு நம்பவும் அப்படின்னு மாசயுக்கியோ போறான். டால்தனமா அவன் உங்களையே எதிர்க்க வந்து அவனை கொண்டுலாமா அப்படின்னு ஜோவை கேட்கிறான். லைட் ஸ்பீட் ஹீரோ கதையை நான் முடிக்கிறேன் டியாப்ளோ ஷியான்லாம் சொல்லவும் கண்ட்ரில ஃபெஸ்டிவல் நடக்க போது ஹீரோன் பேர் எடுத்த ஒருத்தன் நம்ம கொன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு மர்ஷ்மைல் சொல்லவும் கைஸ் அந்த லைட் ஸ்பீட் ஹீரோவை நானே ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன், நீங்க யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாது சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மற்றவங்களும் சரின்னு சொல்றாங்க. இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வெயிட் பண்ணுதோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த மாசயுக்கியை ஓரளவுக்கு ஃபைட் பண்ணுவானே தவிர்த்து மாசயுக்கி ஒன்றும் ரொம்பலாம் ஸ்ட்ராங் கிடையாது. சோசன் ஒன் அப்படிங்கிற யூனிக் ஸ்கில் வந்து அவனோட லக்கை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறதுனால நடக்கிற விஷயங்கள் எல்லாமே மாசயுக்கிக்கு சாதகமா அமைஞ்சுதான் அவன் இவ்வளவு தூரத்துக்கு பாப்புலர் ஆயிருக்கான். மாசயுக்கி ஒரு வீக்கானவன் தான் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் சூப்பரா இருக்கும், மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.